ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஈவன் என்னதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நம்ம ஹீரோவாலேயே எல்லா விஷயத்தையும் தனியாக பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 8. இன்னைக்கு எல்லாருமே நல்ல வேலை பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எம்லி எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறா. எம்லியும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாள். நம்ம ஹீரோ பார்க்கறான். என்னோட வேலையாவா செலிப்ரேட் பண்றா அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. டஞ்சன் கோடி சீக்கிரம் சாக்கராக்கு சொந்தமாயிரும், உனக்கும் வேலை கம்மியாயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க கேட்க எம்லி கொடுக்கவும் இதை எப்படி இங்க செஞ்சேன்னு செலஸ் ஷாக் ஆகுறா. எம்லி அது பண்ணாதான் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நம்ம ஹீரோ சொன்னா. அடுத்ததா ஐஸ்கிரீமும் ரெடி பண்ணிருக்கேன்னு எம்லி சொல்லவும் என்னது ஐஸ்கிரீமா நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இப்ப தூங்கி எழுந்து வெளியே வரும்போது பார்த்தா செலஸ் வந்து அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சமா தான் குப்பை இருக்கு, பட் இருந்தாலுமே அவளோட மேஜிக் பவரை அதிகமா யூஸ் பண்ணி அதை எரிக்கிறா. இத்தனோண்டு குப்பைக்கு இன்ஃபர்னோ ஸ்பெல் தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப செலஸ் வந்து டயர்டாகி வாங்கி விளற மாதிரி போகும்போது டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை பிடிக்கிறான். மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணதுல அவ டயர்ட் ஆயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அசையாம அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீலிங் புல்லட்டை வச்சு ஷூட் பண்றான். இப்போ உனக்கு எதுவும் ஆகலே நம்ம ஹீரோ கேட்கவும் தள்ளி போ, என் ஹார்ட் பீட் இவ்வளவு ஃபாஸ்ட் அடிக்குது, ஐயோ என் கண்ணெல்லாம் வேற சவக்குது, டவுன் ஆகணும்னு கண்ணை வீங்கிற அளவுக்கு செலஸ் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இப்போ நான் பரவாயில்லன்னு சொல்றா. அந்த சின்ன குப்பைக்கு லெவல் 3 இன்ஃபர்னோ ஸ்பெல் அவசியமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெல் அது ஒண்ணு மட்டும்தான், லெவல் 3 இன்ஃபர்னோ ஸ்பெல்ல தவிர வேற எனக்கு எந்த ஸ்பெல்லுமே தெரியாதுன்னு வா சொல்றா. லெவல் 1 மேஜிக் கூட தெரியாதான்னு கேட்கவும் ஆமான்னு வா சொல்றா. திரும்ப கொஞ்சோண்டு குப்பை வரவும் இன்ஃபர்னோ யூஸ் பண்ண போறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபயர் புல்லட்டை வச்சு ஷூட் பண்றான். நான் இதை பாத்துக்கிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அதுக்குள்ள இவ்வளவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு டஞ்சன் மாஸ்டர் வந்திருக்கிறதுனால டஞ்சனுக்குள்ள யாராலையுமே போக முடியல. ஸோ அட்வென்ச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ல நிறைய சாப்பிட்டு தான் இவ்வளோ குப்பை வருது அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்லவும் டஞ்சன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான எப்படி சொல்லவும் இவ்வளோ குப்பை வர இதுவா காரணம் நம்ம ஹீரோ கேட்கறான். செலஸ் ரொம்ப டயர்டா இருக்கவும் கவலைப்படாத நாங்க இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு எவ்வளோ நம்ம ஹீரோவோ சொல்றாங்க. என்னால நீங்க ஏன் கஷ்டப்படணும்னு கேட்கவும் இப்படியே நீ போனா மயங்கி விழுந்துருவா, உன்னால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எம்எல்ஏ அவ்வளவு ரெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவும் எல்லா வேலையும் முடிச்சா அடுத்த நாளே நிறைய குப்பை குமியுது. என்னடா இதுக்கு எண்டே கிடையாது போலயும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கு, டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போற டீமை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லுமா. அப்ப நான் அப்பயே அவங்கள பார்த்துட்டு வந்துருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். நான் யாருனே ரியோடாக்கு தெரியாது, ஆனாலும் ரியோடா எம்மள இவ்வளவு அக்கறையா இருக்கானேன்னு செலஸ் கேட்கவும் ஏன்னா அது அவனோட கேரக்டர் அப்படின்னு எவ்வளவு சொல்லவும் நீயோ ரியோடாவும் அப்படின்னு செலஸ் எதையோ கேட்க வந்துட்டு கொஞ்சம் சோகமாக்குறா. டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போறது நெப்டியோனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சீக்கிரம் அந்த டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன், இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நெப்டியோன்னு சொல்றான். ஏன் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் டெரா கூட நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ரெண்டு சைட்ல இருந்துமே அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி ஃபைட் பண்றது தான் எங்களோட அக்ரிமெண்ட். டெரா வேணும்னு ஆளுங்களை அனுப்பாம டிலே பண்றாங்க. டஞ்சன் மாஸ்டர் ரொம்ப நேரத்துக்கு அதுல இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட எக்காலஜி சேஞ்ச் ஆகும். சோ இதனால் வர நம்ம கலெக்ட் பண்ண அந்த ரேரான ஐட்டம் டிராப் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. திரும்பவும் செக்ரோக்கா டெராக்கான டஞ்சனுக்காக திரும்பவும் ஃபைட் பண்ணணும்னு டியூக் சொல்லவும் அப்ப ஜாயிண்ட் ஃபோர்ஸஸ் மறந்துருங்க, நம்ம போய் தனியா சண்டை போடலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு டஞ்சன் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங், மினிமம் 3 பீப்புள் ஆச்சும் இருக்கணும், ஏ ரேங்கா இருக்கிறவங்கள தான் அனுப்புவாங்க அப்படின்னு நெப்டியன் கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. டஞ்சன் மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங், உங்களே என்னால அனுப்ப முடியாதுன்னு டியூக் சொல்லவும் நான் அப்படின்னா டஞ்சன் மாஸ்டர் போய் தடுக்கிறேன். நெப்டியன் நீ கூட வரையா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஜாயிண்ட் ஃபோர்ஸ் கூட ஃபைட் பண்றேன்னு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கேன், சோ என்னால வர முடியாதுன்னு நெப்டியன் சொல்லவும் வேற யாராச்சும் அட்வென்ச்சரர்ஸ் கட்சா அவங்கள கூட்டிட்டு நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் விசாரிச்சு பாக்குறான். ஆனா எந்த அட்வென்ச்சரரும் வர தயாரா இல்ல. நம்ம ஹீரோ எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கிறத யோஜினும் வந்து பாக்குறான். யாரும் வர தயாரா இல்லையே. நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருந்தா நான் அவன் கூட வரேன்னு எம்லி வந்து நிக்கிறா. நல்லதா, ஆனா நமக்கு 3 மெம்பர்ஸ் தேவை நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னொரு ஆளும் இருக்குன்னு எம்லி சொல்றா. செலஸ் நீ எங்க கூட வந்துட்டு அவன் டியூட்டி யார் பாக்குறது நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா யோஜன் அங்க வந்து நிக்கிறான். இங்க பாரு ரியோடா, இது நான் உனக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணல, அவங்க எனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, எனக்கும் காசு தேவைப்படுச்சா அதான் நான் இந்த வேலையை பண்றேன்னு யோஜின்னு சொல்லவும் குப்பை நிறைய வரும், உன்னால இதை தனியா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் யார் சொன்னது நான் தனியா இருக்கேன்னு அப்படின்னு யோஜின் சொல்றான். யோஜினுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஹே யோஜின், நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. யோஜின் அங்க கிளம்புறா. சரி நம்ம டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிக்க போலாமான்னு கேட்கவும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏ ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் வில்லுல ஏ ரேங்க் இருக்கு, என்கிட்ட ஒரு ஏ ரேங்க் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இருந்தாலும் இந்த மிஷன் ரொம்ப ரிஸ்க், உனக்கு ஓகே தானு கேட்கவும் அவ்வளவு சரின்னு சொல்றா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு செலஸ் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறேன். இப்போ செலன் லெவல் 1ல தான் இருக்காங்க, எந்த மாஸ்டருமே அங்க இல்லன்னு உடனே டஞ்சன் மாஸ்டர் பக்கத்துல தான் இருக்கு, அதான் மத்த எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போதுன்னு நினைக்கிற எல்லாரும் தயாரா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு தலை பொழந்துக்கிட்டு இவங்க மேல விளப்பகவும் நம்ம ஹீரோ மத்த 2 பேரை காப்பாத்துறான். கொம்பு வச்சிருக்கிற குதிரையா நம்ம ஹீரோ பார்க்கவும் இது ஒரு பைக்கான், இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்றா. இப்போ இவங்கள அதை அட்டாக் பண்ண வருது. எம்லியா அட்டாக் பண்ண ஒரு பேரியர் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேரியர் யூஸ் பண்ணி பைக்கான் வந்து எம்லியா தூக்கி அடிக்குது. எம்லியா அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். அது ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிடுது. ஹீரோட புல்லட் கூட அதை எதுவும் பண்ணல. முதல்ல அதோட பேரியரை நம்ம உடைக்கணும், செலஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணுவா, அது ஷீல்டை யூஸ் பண்ணுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து காம்போ புல்லட்டை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணுவோம். இப்போ அந்த ஷீல்டு வந்து பிரேக் ஆகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எம்லி போயிட்டு ஹேமரை வச்சு அட்டாக் பண்றா. அடுத்த அட்டாக் பண்றதுக்குள்ள அது ஷீல்டை வர வச்சிருது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே காம்பினேஷனே திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
ரியோடா டஞ்சன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போயிருக்கான்னு யோஜன் சொல்லவும் இது நான் எதிர்பார்த்ததுதான் நெப்டியூன் சொல்றான். பட் இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு டியோக் சொல்றாரு. காம்போ அட்டாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த பைக்கான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். இப்படியே கண்டினியூஸா நம்ம அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ சொன்னா இப்ப புதுசா அந்த பைக்கான ஒரு ஸ்பெல்ல போடுது. நம்ம ஹீரோவோட ஹெச்பி அண்ட் ஸ்ட்ரென்த் தவிர்த்து மத்த எல்லா ரேங்க்குமே ஒரு லெவல் கம்மியாயிடுச்சு. ஈவன் ரேங்க் கம்மியான அந்த டயத்திலுமே எம்லி டக்குன்னு அதை அட்டாக் பண்ணி அதோட ஷீல்ட பிரேக் பண்றா. ரியோடா எனக்கு எதுவும் இல்ல, ஆனா ஏதோ ஒன்னு நடந்ததுன்னு சொல்லவும் எனக்கும் அதே தான் நடந்தது. என் ஸ்டேட்டஸ்ல ரேங்க் எல்லாம் கம்மியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ்க்கு தான் எம்பி ரொம்பவே லோ ஆயிடுச்சு. செலஸ் இதுக்கு மேல நீ மேஜிக் பவர் யூஸ் பண்ணா உனக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு நானே இதை தனியா சமாளிக்கிறேன்னு போறேன். இது என்னோட ஃபால்ட் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி செலஸ் சொல்லவும் பட் நான் இதை அந்த மாதிரி பார்க்கல. நீ இருந்ததுனால தான் எங்களால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. ஸோ செலஸ் உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி கைண்ட்னஸ் எனக்கு யாருமே காமிச்சதில்ல. உன்கிட்ட வேற எந்த ஸ்கில்லும் இல்ல, உனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான். இதையாச்சும் ஒருபடியா பண்ணு. மயங்கி விழுந்துட்டேன்னா இதை யார் பண்றது? நீ வேற எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு செலச திட்டமிட்டு தான் செஞ்சிருப்பாங்க. நான் இதை அப்படி பார்க்கல. நீ இருந்ததுனால தான் என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் தான் அவளை பாராட்டி இருப்பான். இன்னொருத்தர் பாராட்டுறது எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரியாது அப்படின்னு இப்ப செலஸ் இருந்துச்சு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவளோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அந்த பைக்கான அட்டாக் பண்றா. அவளோட அட்டாக்ல அந்த ஷீல்டே பிரேக் ஆயிடுச்சு. ரியோடா இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எம்லி அவளோட ஹேமரை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. நம்ம ஹீரோவை மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி இப்போ அந்த பைக்கான ஹேமரை வச்சு ஒரே போடுதான். அந்த பைக்கானோட கொம்பு இப்போ உடஞ்சிருது. அதுபோ கீழே விழுந்துருது. எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அந்த பைக்கானுங்கன்னு செலஸ் கேட்கவும் நம்ம அதை தோக்கடிச்சிட்டோம், அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோவும் எம்லியோ சொல்றாங்க. இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்க போய் இது என்னதுனவா கேட்கறா. அந்த பைக்கானோட ஐட்டம் டிராப் நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப வேல்யூபிள், ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்கவும் இது உன்கிட்ட இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படித்தானே எம்லின்னு கேட்கவும் எம்லியும் ஆமான்னு சொல்றா. பைக்கான் ஹார்ன்ஸ் இருக்கிறதுனால செலசலா இப்போ லெவல் 1 மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு சவுண்ட் வருது. நீ எங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு ஏதோ ஒரு தேங்க்ஸா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எம்லி சொல்றா. சந்தோஷத்துல செலஸ் ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறா. டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிச்சிட்டீங்களா? இப்பவே நான் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு டியோக் அங்க இருந்து கிளம்புறாரு. நீங்க 3 பேரும் தான் சேர்ந்து டஞ்சன் மாஸ்டர் தோக்கடிச்சிங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு அருமையான டீம் தான் அப்படின்னு நெப்டியூன் ஆளுங்க வந்து சொல்றாங்க. ஆமா நாங்க ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னாலதான் அந்த ரியோட்டா கூட ஃபைட் பண்ற சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பதிலுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு நெப்டியூன் வந்து ஹார்ட்வேர்ட மிரட்டுறான். சோ ஹார்ட்வேர்ட பிரச்சனை பண்ணாம சாக்ரோக்கே இந்த டஞ்சனை விட்டு கொடுத்துருவான். செலஸ் அந்த ஹார்ன்ஸை யூஸ் பண்ணி இப்ப லெவல் 1 ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ அங்க வரப்போ என்னால இப்ப லெவல் 1 மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. என் வாழ்நாள்ல இதை யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு வா சொல்றா. அப்படியா சந்தோஷம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தயங்குறான். ஸோ நீயும் எம்லியும் இங்கிருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சுல அப்படின்னு வா கேட்கறா. நீ எங்க கூடயே வந்துருதியா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க கூடயே வரட்டுமான்னு செலசும் அதே டைமிங்ல கேட்கறா. நீ தாராளமா எங்க கூட வரலாம். நேற்று நம்மள ஒரு டீம்னு சொன்னாங்க, அது எப்பவுமே ஒரு டீமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். தாராளமா நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு செலஸ் சொல்றா. எம்லிட்ட கேட்போம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஓகே தான் அப்படின்னு எம்லி சொல்றா. நீ எங்க டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், தேங்க்ஸ் செலஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதான் கொடுத்து வச்சிருக்கணும்னு செலஸ் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே நம்ம ஹீரோ தனியா போயிருந்தா அப்படின்னா அந்த டஞ்சன் மாஸ்டர் அவ்வளவு ஈஸியில தோக்கடிச்சிருக்க முடியாது. செலசோ நம்ம ஹீரோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டா. சோ அவளும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சாக்ராவுக்கு வந்துருவா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.